ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். போன காணொலியில் சொல்லியிருந்தேன் என்னென்ன நாள்லாம் கிரிவலம் சுற்றினா என்னென்ன பயன்கள், அப்படி என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த காணொலியில் மீண்டும் தொடருவோம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண் ஆர் அமுத கடலே போற்றி, திருச்சிற்றம்பலம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சுற்றினா என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை எப்படி கிரிவலம் சுற்றணும்? எப்போ வேணாலும் சுற்றலாம். நம்ம நினச்சி 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் சுற்றலாம் கிரிவலம். வருஷத்தில் எல்லா நாளும் கிரிவலம் சுற்றலாம். அதில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சுற்றினா என்ன நடக்கும்னா, யார் அன்பாக சாமி மேலே பஞ்சாட்சர எழுத்தை சொல்லி கொண்டு போகணும். சும்மா கிரிவலம் சுற்ற விட நானும் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புடியில் விளையாடுற மாரி யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு சொல்கிற மாரிலாம் கிரிவலம் சுற்றக்கூடாது. அன்பாக சாமியுடைய சிவ சிந்தனையோடு போகணும். இப்போ சிவ சிந்தனை எதெல்லாம் சொல்லலாம்? ஒரு அண்ணாமலையாருடைய பாட்டோ, இல்லை திருவாசகமோ, தேவாரமோ, பஞ்சாட்சர எழுத்து நமச்சிவாய நமச்சிவாய, இல்லை அருணாச்சலம் அருணாச்சலம், சிவாய நம, இதெல்லாம் மனதளவில் சொல்லின்னு போகணும். உதடளவில் சொல்லாமல் உள்ளத்தளவில் சொல்லினே போகணும் கிரிவலம். அப்படி கிரிவலம் ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் கிரிவலம் சுற்றுறாங்களோ சூரிய மண்டலத்தையே பிளந்துக்குன்னு சிவபெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய திருவருள் கிட்டும். ஞாயிற்றுக்கிழமை சுற்றினா அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தான் கிரிவலம் சுற்றிக்கிறேன், எனக்கு அப்படிலாம் அப்படி திருவடி கிட்டலையேப்பா, நான் ஞாயிற்றுக்கிழமை பல வாரம் சுற்றிக்கிறேன், சூரிய மண்டலையும் பழக முடியல, எதையும் பழக முடியலையே நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அப்போ சரியான சுற்றலன்னு அர்த்தம். ஞாயிறு சுற்றணும். இறைவனை அடையிற வரைக்கும் நீ ஞாயிறு விடாமல் சுற்றணும். அந்த பாதம் வேணும்னா உடனே ஒரு கிரிவலம் சுற்றினா கிடைச்சிருமா? அந்த அளவுக்கு நீ சுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்பனுடைய திருவடி வேணும்னா அந்த திருவடியை நீ வேண்ட நீங்கள் சுத்த உன்னை பக்குவம் அடைய வச்சு தான் தருவார். உடனே நான் ஞாயிற்றுக்கிழமை சுற்றினா உடனே கிடைக்கணும், கிடைக்காது. உன்னை பக்குவம் அடைய வச்சு அதுக்கப்புறமா சாமி அந்த சூரிய மண்டலத்தையே பிளந்துக்குன்னு திருவடி அடையக்கூடிய திருவருளை கொடுப்பார். அடுத்து சோமவாரம் திங்கட்கிழமை யாரெல்லாம் அன்போடு சிவத்தை நினைத்து அண்ணாமலையார் வலம் வராங்களோ அவங்களுக்கு இந்திரலோகத்துக்கு இணையான பதவி கிடைக்கும். இந்திரலோகத்துக்கு இணையான பதவி கிடைத்து அந்த 7 உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய திருவருள் கிடைத்து அதுக்கப்புறம் சிவஸ்வரூபத்தை அடையக்கூடிய திருவருள் கிட்டும் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை கிரிவலம் நிறைய பேருக்கு பயன்படும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கடன் பட்டவங்களுக்கு இது பயன்படும். செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் கிரிவலம் அன்பாக சுற்றுறாங்களோ அவங்களுடைய கடன் கண்டிப்பாக தீரும். இது எனக்கே தீர்ந்துக்குது, இது அனுபவமாக நான் சொல்கிறேன். கன்ஃபார்ம் தீரும். செவ்வாய்க்கிழமை யார் அன்பாக சாமியை நினைத்து கிரிவலம் சுற்றுறாங்களோ கடன் தீரும். யாராவது காசு யார்கிட்டயே குத்துருப்போம், தருவான்னு சொல்லியிருப்பாங்க, பல மாதமாக தரவே மாட்டான். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை கிரிவலம் சுற்றும் போது கன்ஃபார்மாக நம்மளுக்கு ரிட்டர்ன் காசு வந்துடும். நம்மளுடைய தத்ரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் சுற்றினா சங்கிலி போல பிறவி இருக்குது பற்றியா, இந்த சங்கிலியை அறுத்துருவார் சாமி. அறுத்து பிறவிக்கு ஒரு மருந்தா திருவருள் பண்ணுவார் செவ்வாய்க்கிழமையும். அடுத்து புதன்கிழமை யாரெல்லாம் அண்ணாமலையார வலம் வராங்களோ அவங்களுக்கு 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் 64 கலைகளும் நல்லா கற்று தேர்ந்து தேவரா மாறுவோம். யாரெல்லாம் புதன்கிழமை கிரிவலம் சுற்றுறாங்களோ. நம்ம புதன்கிழமை கிரிவலமும் கல்வியில் பயிலக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும், கல்வினா என்ன சொல்கிறது, ஆன்மீகம் சார்ந்தவும் கல்வின்னு சொல்லலாம், நம்ம இந்துதையும் கல்வி சொல்லலாம். எதை சொல்லலாம்? இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறதோ காலேஜ் படிக்கிறதோ இந்த கல்விக்கும் பயன்படும். உன்னுடைய அறிவை கூர்மைப்படுத்துவார் புதன்கிழமை கிரிவலம் சுற்றினா. நம்ம ரொம்ப ஒன்றுமே படிக்க தெரியாமல் ரொம்ப அறிவு மங்கியாலாம் சுற்றினுக்கிறாங்களா, அவங்கள நீங்கள் கூட்டு போய் புதன்கிழமை உங்களுடைய குழந்தைகளோ யாராக இருந்தாலுமே ரொம்ப அறிவு இல்லாமல் சில விஷயத்தை பண்ணக்கூடிய ஆளெல்லாம் புதன்கிழமை யாரெல்லாம் கிரிவலம் சுற்றுறாங்களோ அவங்களுக்கு அறிவுத்தன்மை ரொம்ப அதிகரிக்கும், ரொம்ப சிறப்பு கிடைக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை யாரெல்லாம் புதன்கிழமை சுற்றுறாங்களோ அவங்களுடைய அதிகமாக இந்த சாத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கக்கூடிய திருவருள் கிட்டும். அடுத்து வியாழக்கிழமை குருவாரம் யார் வியாழக்கிழமை கிரிவலம் சுற்றுறாங்களோ அவங்களுக்கு ஞானமும் கிட்டும். மும்மூர்த்திகளாலும் புகழப்பெற அளவுக்கு உங்களை உயர்த்துவாராம் சாமி. தேவர்களும் முனிவர்களுக்கும் அப்பாற்பட்டு உன்னை பெரிய ஆளாக உன்னை தூக்கி வைப்பாராம் சாமி வியாழக்கிழமை கிரிவலம் வந்தா. அடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் யாரெல்லாம் கிரிவலம் வெள்ளிக்கிழமை சுற்றுறாங்களோ செல்வம், பயங்கரமான செல்வம் கிட்டும். அது எப்படியாப்பட்ட செல்வம்னா விஷ்ணுக்கு யூக்கலான செல்வம் கிட்டுமா, வைகுண்ட பதவிக்கு யூக்கலான செல்வம் நம்மளுக்கு கிட்டுமா வெள்ளிக்கிழமை கிரிவலம் சுத்தினா. வெள்ளிக்கிழமை கிரிவலம் சுத்தினா என்ன கிட்டும்னா செல்வத்துக்கு அதிபதியான விஷ்ணுக்கு இணையான வைகுண்ட பதவி கிட்டும்.
செல்வத்தில் அப்படி தழைத்துவாங்களாம் வெள்ளிக்கிழமை கிரிவலம் சுற்றினா. ஏன்னா அண்ணாமலையார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உற்சவரை நல்லா நகை போட்டுன்னு தான் வருவார், ஒன்றும் இல்லாமல் வர மாட்டார். அவர் வந்து செல்வந்தர் அண்ணாமலையார். வெள்ளிக்கிழமை கிரிவலம் சுற்றினா நல்ல ஒரு செல்வந்தராக ஆகலாம், பெரிய செல்வந்தராக ஆகும். சனிக்கிழமை கிரிவலம் சுற்றினா, சனிக்கிழமை உதயத்தில் கிரிவலம் யாரெல்லாம் சுற்றுறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஜாதக கட்டத்தில் 11வது இடம் லாபம். அந்த 11ஆம் இடத்துல எந்த இது இருந்தாலுமே நம்மளுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும். சனியோ புதனோ வியாழனோ யார் இருந்தாலுமே, நம்ம ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு லாபத்தை மட்டுமே தருவாங்க சனிக்கிழமை கிரிவலம் சுற்றினா. யாருக்கு வந்து இப்போ வந்து அஷ்டம சனி, அந்த சனி, இந்த சனி, எந்த சனினா இருக்கட்டும், உனக்கு லாபம் மட்டுமே கிட்டும், நன்மை மட்டுமே நடக்கும் சனிக்கிழமை கிரிவலம் சுற்றினா. இப்போ இந்த 7 நாட்களையும் சொல்லிட்டோம். ஒவ்வொரு நாட்களும் கிரிவலம் சுற்றினா என்னென்ன நடக்கும், என்னென்ன பிரச்சனைலாம் வரும். நவகிரகங்களாலையும் வராது சனிக்கிழமை கிரிவலம் சுற்றினா, எந்த பிரச்சனையும் இல்லை. 7 நாட்களுக்கும் என்னென்ன சுற்றினா என்னென்ன நன்மைகள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததா கார்த்திகை தீபம். அந்த தீபத்தை தரிசித்தா என்ன கிட்டும்? நம்ம எல்லா உலகமே இந்த தீபத்துக்காக அவ்வளோ காத்திருப்பாங்க. அந்த தீபம் அன்னைக்கு அவ்வளோ ஆனந்தம் பெறுவாங்க. அந்த தீபத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு 21 தலைமுறைக்கும் மோட்சம் கிட்டுமா. இது அண்ணாமலையாரே சொன்னது. அருணாச்சல பெருமானே திருவாய் மலர்ந்தது. யார் அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு 21 தலைமுறைக்கும் மோட்சம் கிட்டும்னு சொல்லிட்டார். அப்புறம் பிறவிக்கு பிணி அந்த மலை. நம்ம ஜனனம் எடுத்துனே இருக்கும்ல, பிறவியாக எடுக்கல, இதுக்கு மருந்தே மலையா இருக்கிறாரு சுவாமி அண்ணாமலையார். சரி, அருணாச்சலம். அருணாச்சலம்ன்றது ஊர் பேரா இல்லை அருணாச்சலம் தான் என்னதான்? அருணாச்சலம்னு ஒரு முறை சொன்னாலே 3 கோடி முறை நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை சொன்ன சமமா. பஞ்சாட்சர எழுத்து நம்ம வந்து ஓம் நமச்சிவாய சிவாய நமன்னு அப்பப்போ நம்ம பிரதோஷமோ ஒரு நல்ல நாளே எழுதும் போதே நம்மளுக்கு எவ்வளோ சிறப்பு, மைண்ட்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அன்பாக ஒரே ஒரு முறை அருணாச்சலம் அருணாச்சலம்னு மனதளவில் உள்ளத்தளவில் உருகி நினைத்தால் 3 கோடி முறை நமச்சிவாய சொன்ன சமமா. அப்போ அருணாச்சலத்துடைய மகத்துவத்தை பாருங்க. அந்த அருணாச்சலம்னு காதில் கேட்ட உடனே ரமணர் அங்கேருந்து வந்துட்டார், திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். அப்போ அந்த அருணாச்சலம் நம்ம எவ்வளோ சொல்லணும், உள்ளத்தளவில் நம்ம எவ்வளோ சொல்லணும். அதிக அளவில் அருணாச்சலம் அருணாச்சலம் நினைக்க நினைக்க நம்ம மனமெல்லாம் முருகி அழுக்குகளெல்லாம் நீங்கி சிவத்துடைய பதத்தை அடையிறதுக்கான வழிவகுக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இடையூறுகளை எல்லாமே அழித்து நல்ல செல்வமும் நல்ல வளமும் கல்வியும் ஞானமும் எல்லாமே கிட்டும் அருணாச்சலம் என்ற சொல்லே. அது சொல்லாவும் ஆக்கலாம், மந்திரமாகவும் நினைக்கலாம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அருணாச்சலம்ன்றது. மார்கழி கார்த்திகை ஐப்பசி இந்த 3 மாதங்களில் யார் கிரிவலம் சுற்றுறாங்களோ மேற்படி சொன்ன 7 நாட்களை விட அதிகமான பலன்கள் சித்திக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலை கிரிவலம். இதில் இன்னொன்று என்னன்னா, அமாவாசை கிரிவலம். எல்லாருமே நம்ம திருவண்ணாமலை கிரிவலனாலே பௌர்ணமி தான் நம்ம அதிகமாக பௌர்ணமி கிரிவலம், ஏன்னா முழு நிலவு அன்னைக்கு தான் நம்ம கிரிவலம் சுற்றுவோம். அமாவாசை கிரிவலத்துக்கு பற்றி அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு. அந்த அமாவாசை கிரிவலம் அப்படி என்ன தான் தருது? அமாவாசை கிரிவலம் நம்மளுடைய வினையை அதிகமாக குறைக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாமே நம்ம செய்த வினைகள் தான். அந்த வினைகளை குறைந்துட்டாலே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்ம முன்னேற்றங்கள் கிட்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இடையூறெல்லாம் நம்ம கழிக்கணும்னா நம்மளுடைய கர்மாவை அழிக்கிறதுக்கு நம்ம தயாராக ஆகணும். அப்போ தயாராக ஆக ஒருத்தர் நான் தயாராக இருக்கிறேன்பா என்னுடைய கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அமாவாசை கிரிவலம் நீங்கள் போகலாம். அமாவாசை கிரிவலம் நீங்கள் அப்படி சுற்றினா சரி, அப்படி சுற்றுறா என்னுடைய கர்மெல்லாம் குறைஞ்சிருமா? கண்டிப்பாக குறையும், ஆனால் பொறுமையாக தான் குறையும். இப்போ ஒரு பால் இருக்குது, அந்த பால் வந்து அந்த பாலுக்கேற்ற தீயை கொடுத்தாதான் அது கரெக்டாக சூடாகி பொங்க வரும், எல்லாம் நடக்கும். பாலே ஒரு 100 மில்லி இருக்குது, நெருப்பு நல்லா வச்சு கொளுத்துனா என்ன ஆகும்? பாலே இருக்காது, மொத்தம் தீஞ்சு போயிடும். அப்போ அமாவாசை கிரிவலம் போனவனே நீ தாங்கக்கூடிய அளவுக்கு தான் உனக்கு வினையை தருவார். நீ செய்த வினையை கொஞ்சம் கொஞ்சமாக தருவார், கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க வைப்பார். உனக்கும் கஷ்டம் இல்லாமல் ஒரு அளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்கிற மாரியும் பண்ணுவார். நீ அமாவாசை கிரிவலம் வந்த உடனே ஸ்டார்டிங்லேயே உனக்கு வினை ஆரம்பிச்சிடும். நீ பண்ண கர்மாவெல்லாம் அனுபவிக்கிற மாரி ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுவோம். நீ பண்ண கர்மனையெல்லாம் அனுபவிக்க வச்சு நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படியெல்லாம் இருந்தேன்னு எல்லாம் நம்மளை தெளிய வச்சு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான், உன்னுடைய அறிவு கூர்மையாகி உன் அறிவே உனக்கு சொல்லும் இதெல்லாம் காரணம் நீ தான் சொல்லி அப்படி உன்னை தெளிய வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்துவார்.
அப்படி அண்ணாமலையார்கிட்ட அமாவாசை அன்னைக்கு எந்த விஷயத்தை கேட்டாலுமே சரி, எதை கேட்டாலுமே கிடைக்கும். ஆனால் உன்னுடைய கர்மவினியை குறைத்து தான் கொடுப்பார், உடனே எதையும் கொடுத்துட மாட்டார். அதே போல் நீங்கள் அமாவாசைக்கு இப்போ கிரிவலம் சுற்றுறோம், பௌர்ணமி கிரிவலம் சுற்றுறோம், எல்லா நாளும் கிரிவலம் சுற்றுறோம்பா, எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அங்கே எப்படி நம்ம வேண்டணும்னா, அண்ணாமலையார் இருக்கு எல்லாம் கற்பூரம் போட்டு பெரிய ஜோதி போல் எரிஞ்சுன்னு இருக்கும், நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கும். அந்த நெருப்புக்கு முன்னாடி நீ ஒரு கேள்வி இல்லை, கோடி கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். அண்ணாமலையாரே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது எதற்காக நடந்து அது எதற்காக நடந்து, நீ எவ்வளோ வேணால் அந்த நெருப்புக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கிரிவலம் சுற்றி வரத்துக்கு முன்னாடியே பல பதில்கள் உன்னை வந்து சாரும். இது கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் அண்ணாமலை எவ்வளோ கேள்வி கேட்குறீங்களோ பதில் கிடைச்சிடும். ஏன் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வர காரணம் என்னன்னா, இதுதான் பதில். என் அண்ணாமலையார்கிட்ட போய் நீ கேள்வி கேட்டால் உடனே உனக்கு இது கொடுத்துருவார், நிவாரணம் கொடுத்துருவாரு. இதுதான்ப்பா பிரச்சனை, இப்போ நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கேன், நான் வந்து ஞானத்தில் சிறந்து வரணும்பா நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணாமலையார் நெருப்புக்கு முன்னாடி சொல்கிறேன், பெருமானே எனக்கு வந்து ஞானத்தில் பெரிய ஆளாக நான் வரணும், அதுக்காக நான் அண்ணாமலையாரை சுற்றுறேன் அப்படின்னு நெருப்பு முன்னாடி வேண்டிட்டு நான் கிரிவலம் சுற்றுறேன். நான் சுற்றினன்ற ஒரு காரணத்துக்காக சாமி அப்படியே ஞானத்தை கொடுத்துருவார், தரமாட்டார். எல்லாத்துக்குமே ஒரு தகுதி தராதரம்னு ஒன்று வேணும்ல. அப்போ அண்ணாமலையார் சொல்லுவார், யார் மூலியமாவது உபதேசம்னு ஒன்று வரும். எப்படி சாமியே வந்து பேச மாட்டார், யார் மூலியமாவது வந்து சாரும். யாராவது உங்களோட வந்து பேசுவான், அவன் பேசி சொல்லுவான், ஒரு ஞானம் ஒன்று கிடைக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதுக்கு இப்படிலாம் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு உன்னுடைய காதில் விழும். இப்போ நான் ஞானம் வேணும் நான் தானே கேட்டேன். அப்போ சாமி சொல்லுவார், இந்த விஷயம்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ ஞானம் வேணும்னு கேட்குற, நீ இருக்கிறதெல்லாம் உன் மனசில் அழுக்குகள்லாம் இவ்வளோ அழுக்கு வச்சு நீ ஞானத்தை கேட்டால் உனக்கு எப்படி தருவேன்? முதல்ல நீ ஞானம் வேணும்னா அதற்கான முதல் படி எல்லாத்தையும் நீ ப்ராப்பராக வந்தால் தான் கிடைக்கும். அப்போ முதல்ல இருந்து உன்னை சாமி தூய்மை பற்றி தான் உன்னை அந்த ஞானத்தை தருவார், கண்டிப்பாக தருவார். அதனுடைய பதிலையும் தந்துடுவார். இப்போ நீ திருவண்ணாமலை சுற்றின உனக்கு ஞானம் தரம்பா, ஆனால் இந்த விஷயம்லாம் இப்படிலாம் நீ சுத்தம் பண்ணி தான் இப்படி வரணும்பா அப்படின்ற பதில் ஒரே ஒரு வாரத்துக்குள்ளேயே உன்னுடைய காதில் வந்து விழுந்துடும். நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் உனக்கான பதில் உடனுக்குடன் கிடைக்கும். அந்த உடனுக்குடன் கிடைக்கிற பதிலால் எல்லாருமே சாமியிட வந்து சார், எப்பா இங்கே போனால் எதை கேட்டாலும் கிடைச்சிது, இல்லை இதுக்கான பதில் கிடைச்சிடும். இப்போ ஒருத்தன் கேட்குறான், எப்பா நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணு எனக்கு வேணும்ன்ட்டு, சாமி என்ன சொல்லுவார், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவார். ஒன்றும் இல்லை கன்ஃபார்ம் வேணும். சாமி உனக்கு சொல்லிடுவார், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணால் இவ்வளோ பிரச்சனைலாம் வரும், இது சரியில்லை, அது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே நிரூபிக்க வச்சிருவார். அதுக்கப்புறம் நீ கேட்பிய அந்த பொண்ணை கேட்க மாட்டேன். அப்போ எந்த விஷயத்தை கேட்டாலுமே நீ கேட்ட விஷயம் இது சரியில்லைடா, இது எப்படிலாம் இருக்குடா, அதனால நான் தரமாட்டேன்டா அப்படியும் சொல்லிடுவார். அது உனக்கான விஷயமா இருந்தால் வேகமாக டக்குன்னு இணையக்கூடிய விஷயத்தையும் டக்குன்னு பண்ணிடுவார். அந்த அண்ணாமலையாருடைய பெருமையை சொல்ல வார்த்தையே இல்லை. நாதி தேவர்னு ஒரு தேவர் சொல்கிறாரு, அண்ணாமலையாருடைய பெருமையை சொல்கிறார். காஞ்சிபுரம், மதுரை, அயோத்தி, அடுத்து துவாரகை, அவாதை, பல தலங்களை சொல்கிறார். இந்த தலங்களெல்லாம் ஒரு தராசு தட்டில் வச்சு இன்னொரு தட்டில் அண்ணாமலையாரை வச்சா அண்ணாமலையார் தான் கனம் அதிகம் அப்படி சொல்கிறார். அப்போ அந்த அண்ணாமலையாருடைய பெருமை எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். எந்த தலத்துக்கும் கிடைக்காத பெரிய ஒரு பொக்கிஷம் அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாருடைய சிறப்புகளை இன்னும் நம்ம பெருசாக பேச போகிறோம் அடுத்த காணொளியில். ஜெம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.